வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பைங்கன் பர்த்தா மாதிரி பம்கினில் ஒரு பர்த்தா பண்ண போகிறோம். இது வந்து பெங்காலி டிஷ்ஷு. இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அவங்க வந்து மஸ்டர்ட் ஆயிலில் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயிலில் பண்ண போகிறேன். ஒரு ஹாஃப் சைஸ் பம்கின், ஒரு பெரிய வெங்காயம் வந்து 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். கார்லிக் வந்து ஒரு 10லேருந்து 12 உரித்து வச்சுருக்கேன். 6 காஷ்மீரி சில்லி, காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ப்ளஸ் ஜீரகம் அண்டு கடைசியாக தூவுறதுக்கு பச்சை கொத்தமல்லி. இது மட்டும்தான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ பண்ணுற மெத்தடை சொல்கிறேன். ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். நல்லா இதை வந்து இது பண்ணணும். ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ரொம்ப நேரம் ஹீட் பண்ணக்கூடாது. அதனால் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ராப் ஆலிவ் ஆயில் விட்டு திருப்பி சாட்டே பண்ணலாம். இப்போ என்ன பண்ணேன், நான் எண்ணெய் விடலை. ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா பேன் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மிளகாவத்தில் ஒரு 2 மினிட்ஸு சாட்டே பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வறுத்துட்டேன். ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு எண்ணெய் விடாமல் 2 உப்பு போட்டு மிளகாவத்தில் வறுத்துருக்கேன். அடுத்து வந்து கார்லிக்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே உள்ள கார்லிக் வந்து பெருசாக இருக்கும், அதனால் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து ஃபஸ்ட்டு வெறும் ப்ளெயின் பேனில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்க போகிற டயத்தில் மட்டும்தான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட போகிறேன். இப்போ வித்தவுட் ஆயில் ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா அந்த சூடுலேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்னு வச்சுருக்கேன். இந்த கார்லிக் வந்து கொஞ்சம் நல்லா பர்ன்ட் ஆகி இதுலேயும் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டிருக்கேன். இனிமேல் தான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் பேருக்கு விட போகிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு சேம் மெத்தடை வித்தவுட் ஆயில் கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயம் எல்லாம் சாட்டே பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆலிவ் ஆயில் விட போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய் தனியாக வறுத்தெடுத்து வச்சாச்சு, அடுத்து கார்லிக் வறுத்தெடுத்து வச்சாச்சு, அடுத்து வெங்காயம் கொஞ்சமாக உப்பு போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ட்ராப் ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா தனித்தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பம்கினை கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வெந்து போகிற அளவுக்கு அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுறேன். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் இது வதங்கட்டும். எல்லாமே லெஸ் ஆயில் கன்சம்ஷனில் மிளகாத்தல் ஃபஸ்ட்டு வறுத்தாச்சு, அடுத்து பூண்டு வறுத்தாச்சு, அடுத்து வெங்காயத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கடாயில் ஜீரா கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக எண்ணெயில் தான் வதக்கணும். நான் எண்ணெய் கன்சம்ஷன் ரொம்ப கம்மிங்கிறதுனால வெறும் ப்ளெயின் இதில் ஜீராவையும் போட்டு இது கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்ச பரங்கிக்காய், நான் ஆலிவ் ஆயிலுங்கிறதுனால ஹீட் பண்ணக்கூடாது ரொம்பங்கிறதுனால நான் எண்ணெயே விடாமல் பண்ணுறேன். நம்ம நார்மல் ரிஃபைண்ட் ஆயிலில் பண்ணாக்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு சப்ஸ்டியூட்டாக அந்த பரங்கிக்காய் வேகிறதுக்கு லோ ஃபேட்டு கோகோனட் மில்க் கொஞ்சம் விட்றேன் நான். இப்போ வந்து பம்கின் நல்லா வெந்துடுது. இதை நல்லா ஆற விடணும், ஏன்னா எல்லாமே கையில் தான் நம்ம ஸ்மாஷ் பண்ணணும். இப்போ இந்த மிளகாவத்தல், பூண்டு, இந்த வெங்காயம், இந்த பம்கின் நல்லா ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கையிலே மேலாக இந்த பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக இந்த பச்சை கொத்தமல்லி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு நம்ம தொகையல் மாதிரி உருட்டி வச்சிடணும். இது ஆக்சுவலாக எல்லாமே மஸ்டர்ட் ஆயிலில் பண்ணணும். மஸ்டர்ட் ஆயிலுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிளகா வத்தல், இந்த ஃப்ரை பண்ண பூண்டு, ஃப்ரை பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணணும். இல்லை நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு.
அதே மாதிரி இந்த பம்கினையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நல்லா இது கலந்ததுக்கப்புறம் ஒரு முடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இந்த பச்சை கொத்தமல்லி மேலாக தூவணும். இது இப்போ பம்கின் நல்லா வேக வச்ச பம்கின், பூண்டு, வெங்காயம், மிளகாவத்தல் எல்லாமே நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மேலாக நறுக்கி வச்ச ஒரு 1/2 வெங்காயம் ப்ளஸ் நிறையா பச்சை கொத்தமல்லி, இந்த புழிஞ்சு வச்சுருக்கிற ஒரு லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சாப்பிடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஆர் ஜீரா ரைஸ் அதோடு சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் வந்து மில்லட்டில் ட்ரை பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.